முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. நம்மலாம் இங்க இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? நம்ம சாமிவேல் சார், இந்த ஸ்கூலோட பிரசன்ட் ஹெச்எம். சூப்பர். நாங்கள் சொன்ன உடனே சார் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம்னா எப்போ ஒன்று எடுத்த உடனே என்ன பண்ணணும்? எந்த ஒரு ஹெசிடேட்டுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்போ என்ன பண்ணணும் எடுத்துக்கோங்க, யுவர் சாய்ஸ். ஓ ப்ளஸ் பள்ளிக்கும் நம்ம தேவையான கட்டமைப்பு வசதிகள், இப்போ இருக்கக்கூடிய நவீனமயமாக்கல் சூழ்நிலையில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு திட்டமிட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு அவர்களுக்கும் நல்ல முறையில் மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு என்னென்ன வசதிகள் வேணும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் செய்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு இந்த எல்லோரின் சார்பாக தலைமை ஆசிரியருக்கு ஒரு கோரிக்கையை வைத்து இந்த பள்ளியில் படித்த மாணவன் என்ற முறையிலும் நாம் இந்த பகுதியை சேர்ந்த அனைவரின் சார்பாகவும் இந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் என்றொன்றும் நாங்கள் செய்ய கடமைப்பட்டுள்ளோம் என்ற உறுதியை தெரிவிக்கிறேன். குடும்பத்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். நான் இங்கே எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஏனென்று கேட்டால் எங்கே மீட்டிங் மாதிரி போட்டு யாரும் ஒருத்தர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடுவார்களோ என்று எண்ணினேன். அவ்வாறு இல்லாமல் எல்லோரும் கலந்து பேசுகின்ற ஒரு நிகழ்வாக இதை ஏற்படுத்திய ஏற்பாட்டாளர்களுக்கு என் நன்றி. இது மிக மிகவும் பாராட்டுக்குரியது. Work for ourselves first, then work for the rest of the world and work for the universe, before that work for this country, India. With all best wishes to you one and all. Thank you very much for this great opportunity. இன்னும் ஒன்று சின்னையன் ஐயா எனக்கு இங்கே தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். அந்த தம்பி சொன்னது போல குட் மார்னிங் என்று தான் சொல்லுவேன். அந்த ஐயா இடத்திலிருந்து தான் 2 கைகளையும் கூப்பி வணக்கம் சொல்ல வேண்டும் என்பதை அந்த சின்னையன் ஐயா அவரிடத்திலிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். அதன் பிறகு ஆங்கிலத்தில் சொன்னாலும் சரி, தமிழிலே சொன்னாலும் சரி, குட் மார்னிங் என்றாலும் குட் மார்னிங் தான், வணக்கம் என்று சொன்னாலும் வணக்கம் தான். அதனை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். என்னிடம் படித்த எந்த மாணவனும், என்னோடய வகுப்பில் படித்த எந்த மாணவனும் டியூஷன் நடக்கலை. எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூலுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது ஏன் சொல்லிக்கிறேன்னா, நான் சொல்லுவேன், நான் நடத்தது புரியலனா தான் நீ வரீங்க, அப்போ என் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதனால் சுயமாக சிந்தித்து உங்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகளை முதலில் திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மனதிற்கு பிடித்தவை மட்டும் செயல்படுங்கள். உங்களுக்கு நயன்தாரா படம் பிடிக்குன்னா 2 தாரி பாட்டுட்டு அந்த வேலையை செய்யுங்க. உண்மையை சொல்லணும். குழந்தைகள் மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்தையும் மாற்றி அமைக்க நாம் முயற்சி கொள்ள வேண்டும். உங்கள் குழந்தைங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ், ஐயா சொன்னார், பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்குங்கன்னு சொன்னார் ஐயா, தமிழையா சொன்னார். உண்மையாகவே அது தேவை. அந்த பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துங்க. குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டி எதிர்காலத்தில் அவங்க ஒரு நல்ல நிலைமை அடையிறதுக்கு நீங்கள் போடுற விதைத்தான். விதைச்சிங்கன்னா ஒன்று மரமாகும், இல்லாட்டி உரமாகட்டும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மண்டை உடைஞ்சி செத்து பொழைச்சவன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் உங்களையெல்லாம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு காரில் வந்துட்டு உங்களையெல்லாம் பார்க்குறேன். அதனால் அதுதான் எனக்கு சந்தோஷம். அதை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ சந்தோஷத்தில் உட்காந்துருந்தேன் இவ்வளோ நேரமும். ஸோ இன்னும் நிறைய இப்படியே கண்டக்ட் பண்ணி என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். நான் வந்து என் குழந்தைங்களெல்லாம் பார்க்குறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
தேங்க்யூ வெரி மச். வெயில திங்கக்கூடிய ஒரே தாவரம் எது? தாவரம் மட்டும்தான், வெயில் மட்டும்தான். அப்போ அந்த மரத்தின் வேர்களைப் போல வேர்களாக இருக்கிறவர்கள் முன்னுக்கு வந்தவர்கள், அவர்களையெல்லாம் பார்த்து நீங்கள் நம்ம நன்றி தெரிவிக்க வந்திருக்கோம். நானும் நன்றி தெரிவிக்க வந்திருக்கேன். அந்த வேர்களை போற்றுபவர்கள் என்றுமே வாழ்க்கையில் தோற்றது கிடையாது. வணக்கம். 88 என்கிட்ட படித்த மாணவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு நான் இங்கே எங்கே கெட் டுகெதர் இருப்பதனால இங்கே கோபிக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிட்டது. இல்லைன்னா உங்களை நேரில் ஒவ்வொருவரையும் பார்த்து வாழ்த்து சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். அந்த வாய்ப்பை நான் நழுவிட்டதற்கு மிகவும் வருத்தப்படுகிறேன். எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. ஓடும் அது ஓடும் இந்த காலம் அது போல. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. Mm-hmm.